ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயாச்சும் இந்த வண்டியில போறப்பலாம் நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்துருக்கீங்களா? நாம தல சீவிட்டு போறது ஒரு ஸ்டைலா இருக்கும். அங்க வண்டியில போயிட்டு நம்ம இறங்கி மூஞ்ச பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாரி தான் வண்டியில பறக்குது. எப்படி பறக்குது பாருங்களேன். இந்த மாரி தான் எப்பயாச்சும் வெளியில போனாலே வண்டியில போறதுனாலே எனக்கு இப்படிதான் இருக்கு தல. இன்னைக்கு எங்க போயிட்டுருக்குன்னா, செவ்வாய்க்கிழமைன்றதுனால மதகடிப்பட்டு சந்தைக்கு தான் வந்து போயிருக்கோம். மெயினா எதுக்கு போனதுன்னா, புளி 10 கிலோ வாங்கியிருந்தேன். அது அந்த அளவுக்கு பத்தாது. ஏன்னா இந்த டைமே வந்து புளி ஸ்டாக் எப்பவுமே 5 கிலோ எனக்கு பழைய புளி இருக்கும். அது இல்லன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10 கிலோ வாங்கலான்னு போயிருந்தேன். நெறைய பேர் புளியோட விலை வந்து கேட்டிருந்தீங்க. இந்த சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 70லேருந்து ரூ. 90 வரைக்கும் புளி இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. போய் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் வந்து புளி வாங்கி தர முடியுமான்னு வந்து கேட்டிருந்தீங்க. வாங்கி தரதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த கொரியர் சார்ஜ் வந்து அதிகமாகும். ஏன்னா புளியோட வெயிட் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால உங்களுக்கு எங்க கம்மியா கிடைக்குதோ பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த ரூ. 70ன்ற புளி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓடு அதிகமா இருக்கு. ரூ. 80ன்றது நார்மலா இருக்கிற மாரி தான் தெரியுது. நான் ஒரு ரூ. 80ன்ற புளி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு புளிக்காக இவரு வந்து வெயிட் பண்ணியிருந்தாரு. நான் போய் காய் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். நான் இருந்த இடத்துல வந்து தேடி பார்த்தேன் இவர காணோம். அப்பதான் ஒரு ஃபோனோட அருமையே வந்து தெரிஞ்சது. 2 ஃபோனுமே இவர்கிட்ட இருந்தது. ஒரு அண்ணன்கிட்ட கேட்கிறேன். நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன்னா, அந்த அண்ணன் என்ன பார்த்துட்டு ஃபோன் திருடி மாரி தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. "ஃபோன்ல என் பேலன்ஸே இல்லம்மா" அப்படின்ட்டாரு. யாருக்கிட்ட ஃபோன கேட்டு நம்ம ஃபோன் பண்ணி எங்க இவரு இருக்காருன்னு கேட்கறதுன்னு தெரியாம ஒரு 1/2 மணி நேரம் முழிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப கடுப்பாயி போச்சு. இன்னைக்கு சந்தையிலேருந்து வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயி போச்சு. அதுக்கப்புறம் தான் இவரு என்ன வந்து தேடிட்டு வரப்ப தான் சந்தையிலேருந்து ஒண்ணா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருந்தோம். டைம் ஆயி போச்சு அப்படின்றதுனால இன்னைக்கு கிச்சன்ல நின்னு தோசைலாம் இப்பலாம் ஊத்தவே முடியல. அதனால சரி வெளியில அடுப்புல வந்து ஊத்தலாம் அப்படின்றதுக்காக ஊத்தியிருந்தேன். நெறைய பேர் கேட்கலாம், "எங்கக்கா ராக்கெட் அடுப்ப காணோம்?" அப்படின்ட்டு. அது கொஞ்சம் ஓரமா இருக்கா, கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாரி தெரியுது. அதனால கொஞ்சம் பூச்சி பொட்டுலாம் இருக்கும். அங்க வேணான்றதால வாசல் எதிர்க்கே கொஞ்சம் இந்த ஒத்தடுப்பு இருக்கு. அங்க வச்சு ஊத்தலான்னு ஊத்தியிருந்தோம். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதுன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா கமெண்ட்ஸ்லுமே ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதுன்ட்டு. நல்லா காத்தார நிலாவ பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தது. இந்த மாரி உள்ள போனாலே அனல் வீசுற மாரி இருக்கா, இந்த மாரி இங்கேயே வெளியில வந்து சட்னி அரைச்சு வச்சுட்டு வந்துட்டேன். தோசை ஊத்தி அப்படியே இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போயிருந்தோம். யாருக்கெல்லாம் அந்த மாரி நிலா வெளிச்சத்துல தோசை சுட்டு சாப்பிட்ட அனுபவம், இல்லன்னா வெளியில உட்காந்து நிலா சோறு சாப்பிட்ட அனுபவம்லாம் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.